ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்சு பார்க்க போவே ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதோட சேர்ந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பூரி வித் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. பூரியும் பண்ணி முடிச்சிட்டேன், மசாலாவும் கரெக்டாக ரெடி ஆகியாச்சு. ஃபைனலாக நீ முடிச்சுட்டு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான், நம்மளும் சாப்பிட வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. இது வந்து பசங்க இப்போது எதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10p வச்சு கொடுத்துட்ருக்கோம். என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி 10p கொடுத்துட்ருக்குறோம். அதெல்லாம் ஃபைனலாக வீக்கெண்டில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக அதுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வருதோ அதுதான் அவங்களுக்கு இந்த வீக் ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருக்குறோம். அப்படி நம்மளுக்கு காருக்கு சார்ஜ் போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ சார்ஜ் போட்டுட்டு சைட் பை சைடு நம்ம ஷாப்பிங்கும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பசங்க இப்போ அந்த மாதிரி அச்சீவ் பண்ணி கிடைக்கிற பாயிண்ட்ஸில் ஸ்நாக்ஸ் வாங்குறது ஆக்சுவலாக நல்லா இருக்குது, சூப்பராக போயிட்டு இருக்குது. அவங்களே என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. இந்த பாயிண்ட்ஸுக்கு கிடைக்குமா, அதாவது அந்த இந்த வாட்டி 2 பேரும் சேர்த்து 2 pounds 30p அவ்வளோதான் ஏர்ன் பண்ணாங்க. அதாவது நம்ம ஊர் இதுக்கு 200 rupees 30 rupees அந்த மாதிரி வரும், 230 rupees அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்க முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அவங்க கேட்டிருந்த ஸ்நாக்ஸும் அந்த ரேட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அது வாங்குவோம், இல்லை அப்படி பத்தலைன்னா வேறு ஏதாவது வாங்கிட்டு அப்படி பண்ணுற மாதிரி தான். இந்த வாட்டி அவங்க சொன்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அவள் ரைஸ் கேக் வேணும்னு கேட்டிருந்தா, அது 2.5 இருந்துச்சு. அவ்வளோத்துக்கு இல்லை இல்லையா. ஸோ வேறையும் சின்னது பிஸ்கட் கேட்டிருந்தா. ஸோ எல்லாம் பார்க்குறவே கரெக்டாக வரல. அதனால பிஸ்கட் ப்ளஸ் சிப்ஸு அந்த ரேட்டுக்கு என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் தான் வாங்கணும். அப்புறம் இது கெல்லாக்ஸ் 2 பேருக்குமே இதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2 இது வாங்கினேன். ரெண்டுமே வேறு தான், ஒன்று எங்களுக்கு ஒன்று பசங்களுக்கு. அப்புறமா உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட் 2 பேக்கெட் வாங்கினேன். கீரையும் 2 பேக்கெட் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த கீரை போன வாரமும் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. போன வாரம் ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாரம் 2 நல்லா இருந்தனால 2 வாங்கியிருக்கிறேன். அப்புறமா ஆப்பிள், கீரை நம்ம ஊர் கீரை மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் குக்கும்பர் 2 அது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறப்போ கரெக்டாக இருக்கும். அப்புறமா டொமேட்டோ, தக்காளியும் 2 பேக்கெட் வாங்கினேன். இது ஒன்று, இன்னொரு சின்ன பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அப்புறம் கார்லிக், க்ரீன் சில்லி, இது 2 தான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவங்க ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸில் வாங்கினது. இந்த சிப்ஸ் பேக்கெட்டு உள்ள சின்ன சின்ன பேக்கெட் இருக்குது இந்த சிப்ஸில், அதோட சேர்ந்து சின்னது அந்த பிஸ்கட் கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு பிஸ்கட், அப்புறம் கார்ன், அப்புறம் எக் பிளான்ட், ஈஸ்ட் வாங்கியிருந்தேன். அப்புறம் பப்பாயா அண்ட் மேங்கோ, இது 2 வாங்கினேன். அப்புறம் இது லசானியா ஷீட்டு வாங்கினேன். அப்புறம் பாஸ்தா ஸ்பெகதி, இது 2 வாங்கியிருந்தேன். கிரேப்ஸு, அவகேடோ இதுவும். அப்புறம் ஆப்பிள், இல்லை வெங்காயம், அப்புறமா ஆரஞ்ச், எல்லாமே 2 பேக்கெட். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த 1 வீக்குக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி வாங்கினேன். அப்புறம் ஜிஞ்சர், பனானாவும் 2 இது வாங்கினேன், 2 சீப்பு 2 பேக்கெட் அது மாதிரி வாங்கினேன். அப்புறம் முட்டை இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், அப்புறம் மஷ்ரூம், இதெல்லாமே கரெக்டாக வீக்லி அது ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சிக்கன் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் உப்பு காலி ஆகிடுச்சு, ஆயில் தீரப்போகுது. ஸோ அது 2 வாங்கினேன். அப்புறம் பருப்பு சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அதனால தான் மெயினாக அன்றைக்கி போனதே, இந்த 2 பருப்புமே காலி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் 2 பேக்கெட் வாங்கினேன். அவ்வளோதான். அப்புறம் மைதா ஒரு பேக்கெட், இவ்வளோ தான்.
இந்த வார ஷாப்பிங். ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த வீக்குக்கு இருக்கும். அப்புறம் வாங்கினது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். காலியாகிடுச்சு. ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த சீரியல்ஸ் எல்லாம் சில நேரத்தில் ஈவினிங் பசங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் இல்லைனா சாட்டர்டே சண்டேல பிரேக்ஃபாஸ்ட் மாவு எதாவது காலி ஆகிடுச்சு, எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னா பசங்க இது சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக சீரியல் வாங்குவேன். அப்புறம் பருப்பும் காலி ஆகிடுச்சு. 2 பருப்புமே சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வாங்கியாச்சு 2 பேக்கெட்டும். அதுவும் எல்லாமே தட்டி வச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கிலேருந்தே பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு பசங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சில இதெல்லாம் அவங்களுக்கு எட்டாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் வச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு 10p 2 பேருக்குமே. இப்படி தான் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ வருதோ அதுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான். அப்புறமா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு கிளம்புறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு 10p. அப்புறம் சீக்கிரம் தூங்க போக மாட்டாங்க, நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு நமக்கு எழுப்பிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அவங்களாவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு 10p. அந்த மாதிரி தான். அப்படி ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்குது ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10pயோ 20pயோ அதை வச்சு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் ஸ்க்ரீன் டைம் எடுக்காமலே இருந்தாங்கன்னா அப்போ 30p தரும்னு சொல்லியிருக்கு. அதனால ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் இருந்த டேனா ரெண்டு பேருமே பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30p. அது இன்னும் ஃபாலோ பண்ணலாம், பார்க்கலாம் அது இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நானும் பசங்களமாக சேர்ந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்மளுக்கு வேஸ்டெல்லாம் அழகாக எடுத்து தட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பண்ணுறதுக்கும். ஆனியனோட தோலெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு போய் தட்டிட்டு அப்புறம் நம்ம ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பசங்களை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் குக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க லஞ்சுக்கு வருவதில்லை. நேற்று பண்ண கருவாடு குழம்பு இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு தான். அப்புறமா அங்கே ரசம் வச்சுட்டு அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. பசங்களும் நானுமா எடுத்து வைக்கவே இன்றைக்கி சீக்கிரமாகவே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்.
அப்புறம் அப்படி பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பனானா கட் பண்ணி கொடுத்தேன். அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கவே லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. அப்படி நாங்கள் மூவி பார்த்துட்டு மிஸ் யூ மூவி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்படி லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி டின்னருக்கு வந்து சிக்கன் லசானியா பண்ண போகிறேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரில, இங்கே வந்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பழகிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு எனக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன இருக்குதுன்னு தெரில, பட் அது சாப்பிட்டு பிடிச்சிடுச்சு. என்றைக்காச்சும் வாங்குவோம், வெளியேருந்து வாங்குறது தான். அப்போ வாங்கிறப்போ நல்லா இருந்துச்சு. அவங்க சாப்பிட்றத பார்த்தா நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட மசாலா போட்டு நம்மளோட ஸ்டைலில் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே சிக்கன் லெமன் ஷீட் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்களுக்கு வேறு பிடிக்குமா கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு நாள் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் டின்னருக்கு. இங்கே வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுவும் போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நான் நம்மளோட மசாலா போட்டு பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் கரம் மசாலா, சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். அப்புறம் சிக்கன் போட்டுட்டு நம்மளோட இந்தியன் மசாலா அந்த ஸ்டைலில் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி இங்கே சிக்கனை வேக வச்சுட்டு இங்கே வந்து அந்த சாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பட்டர், அப்புறம் கூடவே கொஞ்சம் மைதா மாவு போட்டிருக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பால் ஊற்றிக்கிட்டேன். பால் அப்புறம் கூடவே சால்ட் எல்லாம் போட்டுட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். இங்கே சாஸு, சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் கிரேவி, அப்புறமா அந்த ஷீட்டு, அப்புறம் சாஸ், அப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் சீஸ் இதெல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக வரும் லேயராக. இனி ஒன் பை ஒன் லேயராக இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நானுமே இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நானும் ட்ரை பண்ணேன். சரி ஓகே, நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான்.
டாப்பில் கொஞ்சம் சீஸ் நிறையவே போட்டுட்டு பேக் பண்ணணும். இனி ரெடி ஆகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய்.